எதிர்பார்த்த ஒன்றுதான். தமிழகத்தை சார்ந்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே அவர்தான் வெற்றி பெறுவார் என்பது தெரியும். இருந்தாலும் இந்தியா கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக திரு சுதர்ஷன் ரெட்டி நீதியரசர் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறோம். 300 வாக்குகள் அவருக்கு, மொத்தம் 752 300 வாக்குகள், பதிவான வாக்குகளில் 300 வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றன. இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்பதற்கு இந்த தேர்தல் வாக்குப்பதிவு ஒரு சான்றாக இருக்கிறது. RSS பாசறையில் வளர்ந்தவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்றாலும் கூட அவர் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம். அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது மதிப்புள்ளவர். அந்த வகையிலே அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, அதன் அடிப்படை கூறுகளை சிதைய விடாமல் பாதுகாப்பதற்கு உற்ற துணையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவர் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.